ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 6:8 கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். நாம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டதே கர்த்தருக்கென்று வாழவே. திருமறை சொல்லுகிறது, கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யுங்கள். அன்பான குடும்பத்தின் மக்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக, ஆண்டவரை போல ஆண்டவருக்கென்று வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். இன்று இந்த உலகத்தில் அநேகர் ஓடிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். சொத்துக்களின் மேல் சொத்துக்களை சேர்க்க வேண்டும், புகழ் மேல் புகழ் சேர்க்க வேண்டும், பதவிக்கு மேல் பதவி எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய மோகத்தினால் எல்லாரும் இழுப்புண்டு இந்த ஆண்டவரை விட்டு விலகி சுயமாய் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பாதையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பணி என்னவென்றால், கர்த்தருக்கென்று கர்த்தரை போல வாழுவதுதான். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். அவர் விட்டு சென்ற அந்த பாதைகளை நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். அழகான ஆலோசனை. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளுமே யாருக்காவது ஒரு சின்ன உதவியாவது நான் செய்து விடுவேன். யாருக்காவது ஒருவருக்காவது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து விடுவேன். யாருக்காவது ஏதோ ஒரு விதத்திலே சோர்ந்திருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்து விடுவேன். நாம் பேசுகிற ஒரு சின்ன வார்த்தை கூட அநேக குடும்பங்களை கட்டும். ஆண்டவருடைய கருவிகளாக நாம் மாறுவோம். ஆண்டவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கென்று வாழ்ந்த நாட்கள் போதும். இனி ஆண்டவருக்கென்று வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். அந்த ஊழியம்தான் நீங்காத சமாதானத்தை நமது வாழ்க்கையிலே தரும். நம் ஆண்டவருக்கென்று ஓடும்போது நம்மளுடைய பிரச்சனை, போராட்டம், சுகவீன பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் சுமந்து கொள்வார். நம் ஆண்டவர் பணிகளை செய்யும் போது நமது பணிகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு நாம் வாடுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஓடுவோம். இந்த நாளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு நன்மை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் ஆண்டவருக்கு என்று என்ன நன்மை செய்கிறோம் உணர்ந்து பார்ப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருக்காக வாடும்போது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை பொருட்படுத்திக் கொள்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கென்று வாழக்கூடிய இந்த உன்னதமான வாழ்க்கையில இன்னும் அதிகமாக மண்டை நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்யும். நாங்கள் செய்கிற பணிகள் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாற்றித்தார். உமக்கென்றே ஊழியம் செய்யத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வையும் நீர் கட்டுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் நீர் கூட இரும், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.